Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சுண்டைக்காய் துவையல். ஒரு ஹெல்தியான துவையல் ரெசிபி. சுட சுட சாதத்தில் இந்த சுண்டைக்காய் துவையல் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டைக்காயெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பச்சை சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நல்ல அயன் சத்து இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிபி சுகரெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சுண்டைக்காயில் ஒரு சிறு கசப்பு இருக்கிறதால நிறையா பேர் இந்த சுண்டைக்காயை அவாய்ட் பண்ணுறீங்க. பட் இது பக்குவமாக வதக்கி குழம்பு துவையலெல்லாம் செய்யும்போது கசப்பு இருக்காதுங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த சுண்டைக்காய்களை நம்ம இடித்து எடுத்து வச்சுக்குவோங்க. ஸோ வதக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சுண்டைக்காயோட மேல் தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இப்படி லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த சுண்டைக்காய்களை ரெண்டாவும் கட் பண்ணலாம். பட் இந்த சின்ன சின்ன காயை ரெண்டாக கட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட தட்டுற மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விதைகளை ரொம்ப வேஸ்ட்டு பண்ணாமல் அழகாக தட்டி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம துவையலுக்கு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டைக்காய் துவையலுக்கு பர்டிகுலர்லி நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட. மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வறுபடணும், கரிஞ்சிடக்கூடாது. ஸோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன பீஸ் புளி, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இங்கே சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துக்கிட்ட 1 கப்பு சுண்டைக்காய்க்கு இந்த புளி சரியாக இருக்கும். கூடவே ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்தாச்சு. ஆக்சுவலி இந்த சுண்டைக்காய் துவையலுக்கு கொஞ்சம் புளியும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் அந்த கசப்பு பேலன்ஸ்ட் ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி. நான் இங்கே கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறத ஒரு 2-3 பீஸ் சேர்த்துருக்குறேன். நல்லா வறுத்து விட்டுருவாங்க. அந்த பருப்பு, அதாவது உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். நான் இங்கே தேங்காய் துண்டுகள் சேர்த்துருக்குறேன். துருவன தேங்காய்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பக்குவமாக செவந்து வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுடலாம். இப்போ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கட்டுங்க. அந்த டைமில் நம்ம அந்த சுண்டைக்காய்களை வதக்கிடுவோம். இப்போ ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பர்டிகுலர்லி நல்லெண்ணெயில் வதக்கிறது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயெல்லாம் போட்டு நல்ல ஒரு 4-5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுவோம். அந்த சுண்டைக்காய் மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி கொஞ்சம் கலர் மாறுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா இந்த சுருங்கி வதங்கினது தெரியுது. நல்லா கொஞ்சம் கலரும் மாறி இருக்குது. நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பொருட்களோட இந்த சுண்டைக்காய்களை நம்ம சேர்த்து விட்டுறலாம். வதக்கின சுண்டைக்காய்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. அந்த விதைகளையும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எடுத்து சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே கல்லுப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். நிறையா தண்ணி விட்டு நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கிட்டால் நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க. மணக்க மணக்க அருமையான சுவையான சுண்டைக்காய் துவையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேணும்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இங்கே தாளிப்பு சேர்க்கலை.
இது இட்லி தோசையோடு சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க. சுட சுட சாதம் போட்டு இந்த சுண்டைக்காய் துவையல் வச்சு கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஹெல்தியான துவையல் இது. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இங்கே நெய் சேர்க்கலை, அப்படியே தான் அந்த நல்லெண்ணெய் வாசனையோடையே பிசைஞ்சு சாப்பிட்றேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. சுண்டைக்காய் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி துவையலெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ரெசிபிஸ். குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வேணுங்கிறவங்க அதுவும் பார்த்துக்காங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.